வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி எப்படி சொல்லிட்டு அடிச்சதுன்னா வாழ்க்கையில வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைலாம் இல்லை. வாழலாம் தைரியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் உங்க லைஃப்ல நீங்க என்னத்த பண்ணிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு 1000 பேர். என் லைஃப் எதுவுமே பண்ண முடியாம தனியா ஜெயிச்சு காட்டணும் இதுடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரே ஆள் தான். அந்த மாதிரி யோசிச்சு 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 நம்ம லைஃப்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா நம்மளால ஒண்ணு பண்ண முடியும்னு நம்ம ஓகே இது நம்மளால முடியும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம் தாவும். அப்ப அடியும் சில நேரம் வந்து நான் வந்து இதுல ஜெயிக்க முடியுமான்னு நிறைய யோசிப்பேன். இதுல எப்படிதான் ஜெயிக்கணும்னு யோசிப்பேன். இதுல ஜெயிக்க முடியுமான்னு யோசிப்பேன். இதெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கோம், நம்மளால மட்டும் வேலை முடியாது அப்படின்னு யோசிப்பேன். ஆனா நம்மளால முடியும்னு மைண்ட் சொல்ல மாட்டேல. அதை மட்டும் எப்பயுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளால முடியும்னு நினைக்கிற அந்த ஒரு இது மட்டும் தான் நமக்கு தேவை. அதெல்லாம் நமக்கு எதுவுமே இருந்து எதுவுமே கொடுக்க போறது இல்லை. அதுதான் நமக்கு வந்து இப்போ ஒண்ணு வந்து வேணும்னா நம்ம இடம் கொடுத்துதான் ஆகணும், அது வாங்கிதான் ஆகணும், அது கேட்டுதான் ஆகணும். நமக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? நமக்கு ஒண்ணு வேணும்னா அது அடைஞ்சே ஆகணும். அடைஞ்சாங்கன்னா நம்ம லட்சியம், லட்சியத்தை சொல்ல லட்சியம் இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியும். எனக்கு லட்சியம்னு இருக்கு, அது பாதையே வேற. அந்த லட்சியம் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு கோல் லட்சியம் ட்ரீம் எல்லாமே இருக்கு. அது உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல வந்து நான் காசு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காசு இருந்தாலும் ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா காசு வேண்டியது. காசு 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 காசு. ஏன் அந்த காசு ஏன் மக்கள் எல்லாம் இந்த காசு போறோம்னா எனக்கு காரணம். ஏன்னா காசோட வேல்யூமெண்ட் வந்து எனக்கு இப்பதான் புரியுது. காசோட வேல்யூமெண்ட் எனக்கு புரியாத வரைக்கும் எனக்கு காசோட அருமையா எனக்கு தெரியல. எனக்கு இப்ப தெரிஞ்சு காசு இப்போ முக்கியம், காசு எனக்கு வேணும், காசு வேணும்னா சம்பாதிச்சு ஆகணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு ஆகணும், அப்பதான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு. ஏன் நமக்கு காசு கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நல்ல ஒரு வேலை செய்வோம், அந்த வேலைக்கு தகுந்த எஃபெக்டை நம்ம போடுவோம், அதுக்கு தகுந்த ஊழியத்தை வந்து நம்ம தர மாட்டாங்க, அதுக்கு தகுந்த சம்பளத்தை நமக்கு தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல ஏன்னா அவங்க கூட அவங்களுக்கு நெருங்கிய நம்பர்கள் அவங்க சேர்த்துக்கவங்க அவங்க பழகுங்க அவங்களுக்கும் தேவையானதான் எப்பயுமே போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து தகுந்த இது கிடைக்காது. அப்படி இன்னொன்று வந்துன்னா ஒருத்தர் வந்து கீழே மிதிச்சுட்டு தான் மேலே போகணும் அப்படின்ட்டு யாருமே போய் நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நினைச்சுதான் நிறைய பேர் நான் ஏதோ ஒரு இது பார்த்துருக்கேன். இதெல்லாம் நிறைய பேர் அப்படின்னா நினைச்சுதான் இது பண்றாங்க. அந்த மாதிரி எப்பயுமே வந்து கீழே மிதிச்சு மேலே போகணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் பண்றேன், ஒரு கீழே மிதிச்சு மேலே போகணும்னு நினைக்கிறது தப்பு. அதை தாண்டி நீ நீ வந்து ஒரு இடத்துல வேலை செய்யற, அது உனக்கு தகுந்த ஊழியம் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு முதல் ரெஸ்பெக்ட் கிடைக்காம வரணும். உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சாதான் அந்த இடத்துல உனக்கு தகுந்த ஊழியமே கிடைக்கும். ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவேன்? ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. நமக்கு தகுந்த ஊழியம் கிடைக்கல, நம்ம எவ்வளவு எஃபெக்ட் போட்டோம், நமக்கு எதுவுமே கிடைக்கலங்கும் போது நம்ம இருந்து எதுவுமே இல்லை, அடுத்த செகண்டே எதுவும் வரைக்கும் யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம நிறைய எஃபெக்ட் போடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். அதை தாண்டி நமக்கு நம்ம செய்யற வேலையை தாண்டி அவங்க இன்னுமே இல்லை, சும்மா பேருக்குங்கிற மாதிரி வச்சிருந்துட்டு நம்ம நல்லா வேலையை வாங்கிட்டு சம்பளம் கம்மியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதை விட நமக்கு ஒரு பெனிஃபிட்டா கிடைக்குதுன்னா அதை தாண்டி போய் தான் ஆகணும். அதுலயுமே இருக்கவும் முடியாது.
என் லைஃப்ல நான் புரிஞ்சது இதுதான்.